எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன். ஷேர் பண்ணுங்கத்தா, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா. புது ஆட்கள் வாங்கிறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும். பொங்கலோ பொங்கல். பொங்கல் திருநாளை முன்னிட்டு புதிய ஆஃபர். 2 ஆண் குதிரை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுரங்கு. உயரம் 44 இன்ச்சு. கடியில் உதையில் வண்டியில் அரை பழக்கம். இதுவும் அப்ளக்கில் ஆண் குதிரை. இதனுடைய உயரம் 42 இன்ச்சு. 9 சுழி சுத்தம். கடியில் உதையில் வண்டி பழக்கம். தெளிவாக போகக்கூடிய குதிரை இது. பாருங்கள், நான் சொன்னேன்னே அப்ளக்கு. இது தெளிவாக வண்டியில் போகும். ரெண்டுமே பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஆஃபரில் போட்டிருக்கோம். நாம் வர்ற ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு ஆஃபர் போடுவோம். இப்போது பொங்கல் ஆஃபர். ஒரு குதிரையுடைய விலை 7500 ரூபா மட்டுமே. 2 குதிரையும் 15,000 தான். இது இருக்கிற இடம் திருச்சி மாவட்டம் குளித்தலையில் இருக்குது. மீண்டும் சொல்கிறேன், பொங்கலை முன்னிட்டு தான் இந்த ஆஃபரு. பொங்கலுக்கு இன்னும் 1 வாரம் இருக்குது. அது வரைக்கும் தான் அந்த ஆஃபரு. பொங்கல் கழிஞ்சாக்கா ஆஃபரில் இல்லை. ஏன்னா இந்த கம்மி விலையில் எல்லாம் குதிரை கிடைக்காது. பாருங்கள், இந்த குதிரை வெறும் 7500 ரூபாயில் ஒரு குதிரையை குடிக்கிறோன்னா அது வண்டி பழக்கம் உள்ள 9 சுழி சுத்தத்தில். அது ஆஃபரில் மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த குதிரை கூட நீங்கள் 15,000 20,000க்கு விற்கும். இந்த குதிரையும் ஆஃபரில் கொடுக்குறேன். இதில் எந்த லாப நோக்கும் கிடையாது. மக்களுக்கு வாங்க முடியாதுன்னு கஷ்டப்படுறவங்களுக்கு இது போய் சேரணுங்கிறதுக்காகத்தான் இப்படி ஆஃபராக போடுறது. வேறு எந்த ஒரு காரணமும் இதில் இல்லை. உள்நோக்கமும் கிடையாது, வெளிநோக்கமும் கிடையாது. நல்ல நோக்கத்தில் குதிரைகளை வாங்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு ஆஃபர் மூலியமாவது போய் அவங்களுக்கு குதிரை சேரணும், ஓட்டணும், அவங்க ஆசை நிறைவேறணுங்கிறது தான் எங்கள் ஆசையே. மீண்டும் சொல்கிறேன், பொங்கலுக்கு 1 வாரம் இருக்குது. இந்த பொங்கலை முன்னிட்டு தான் இந்த ஆஃபரை. மிஸ் பண்ணாமல் யாருக்கு வேணுமோ, இல்லை தனித்தனியாக வேணும்னா கூட அப்ளக்கு வேணும், அந்த குதிரை வேணும்னாலும் முழு பணம் போட்டால் தான் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். வெறும் 5,000 2,000 அட்வான்ஸ் போட்டால் முடியாது. முழு பணமும் போட வேணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.